வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். தலைவர் விஜய் அவர்கள் ஓராண்டுகள் முடிவு நிலையில் இருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது அநேகமாக பிப்ரவரி 2 இல்லைன்னா 5 தேதிக்குள்ளே அறிவிக்கப்படும். மாவட்ட செயலாளர்கள், உறுப்பினர்கள், அனைத்து நிர்வாகிகளும் பிப்ரவரி 2ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதி அறிவிக்கப்படும். இது சிறப்பாக புஜி ஆனந்த் நேரம் சென்று எல்லா நிர்வாகத்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கார். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு வாட்ஸ்அப் குழு, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க வாட்ஸ்அப் குழுவில் நம்ம கழகத்துக்கு தவறான செய்தி வந்திருக்கு. யார் பரப்புனான்னு தெரியல. 15 லட்சம் கொடுக்கணும் நகர நிர்வாகிகளுக்கு, மாவட்ட நிர்வாக தேர்வு செய்யணும்னா 15 லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்க மாதிரி, அதில் புஜி ஆனந்த் இருக்காரு, அவருடைய நம்பரும் வந்திருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இது முற்றிலும் தவறான செய்தி. இது மாற்றுக் கட்சிக்காரர்களின் சதிகார வேலைகளில் இதுவும் ஒன்று. ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். மாற்றுக் கட்சிக்காரர்கள் மாதிரி தான் பண்ணுவாங்க. தலைவர் பேர் இது மாதிரி ஒரு ட்ரிப்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருந்தப்போ 50 மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுத்தா 15 செயலாளர் ஃபோன் பண்ணி டிஎம்கே பேசிகிட்டு இருக்கானோ. இதெல்லாம் பார்த்து நொந்து போயிருந்தா இதெல்லாம் உடம்பு நிலையும் குறைவாக இருந்தோம்னா பேசாமல் விட்டு இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. டிஎம்கே நடக்கும். திருமாவளவனை வச்சு இது பண்ணி பார்த்தாங்க. அது ஒன்றும் செட் ஆகலை. அதனால் முடிஞ்சா நீ யாராவது உள்கட்சியில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கழக நிர்வாகிகள் அனைவரும் ரொம்ப தலைவருடைய சொல் அது புஜி ஆனந்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அது டைரெக்டாக தலைவர்கிட்ட போய் சேரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பேசலாம். அது புஜி ஆனந்த் கரெக்டாக நிர்வாகம் பண்ணுவார். அவர் ஒரு நம்பிக்கையானவர். எப்படின்னா தலைவர் விஜயோட அப்பா ரெக்கமெண்டில் வந்தவர். அவர் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் இருந்திருக்காரு. அதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லி, பாண்டிச்சேரியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர். விஜய் ஆனந்துங்கிற பேர் அதனால தான் வந்துச்சு. அவரை நிற்கணும்னு சொல்லி நிற்க வச்சாங்க. அதனால் அவர் நல்ல ஆள். அவரை நம்ம படிக்கணும். இப்போ தவறான செய்திகள் வரும்போது அதை பற்றி ஒரு விஷயம் செஞ்சுன்னா உங்கள் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்துல ஏதாவது தப்பு நடக்குன்னா நேராக அவருக்கு சொல்லுங்கள். விஜய் ஆனந்த் சொன்னீங்கன்னா போய் சேர்ந்துடும். அது மாதிரி சேர்த்து விஜய் தலைவர்கிட்ட விஜய் ஆனந்த் சொன்னீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிடும். நமது நிர்வாகிகள் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கட்சி பொறுப்புகளுக்கு உண்மையான சேவைகள் செய்யணும். ஏற்கனவே கட்சி உண்மையான சேவை செய்தவர்களையும் கட்சி ஆரம்பித்த நிர்வாகிகள் சேருவாங்க. அதாவது கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க, ரசிகராக இருந்து நம்ம அன்னதானம் பண்ணோம், பிறந்த நாளுக்கு ஸ்வீட் கொடுத்தோம், படம் வந்தோன்னா ஒரு 10 பேரை கூட்டி போனோம், அதெல்லாம் அது நம்ம தனிப்பட்ட விஷயம். அப்போ செஞ்சது வேறு. இப்போ கட்சின்னு ஆரம்பிச்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேருவாங்க. சேரும்போது இந்த மாதிரி பணம் கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் பார்த்து நல்லவங்களான்னு பார்த்து அதை ரெக்கமெண்ட் பண்ணி புஜி ஆனந்த் சொல்லுங்கள். அவர் எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. பணம் எதுவும் தரத்தை நிர்வாகிகள் 75% தேர்வாகி முடிஞ்சாச்சு. இன்னும் 25% தான். அதுவும் முடிவடைந்துடும். நிர்வாகிகள் தேர்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த மாதிரி இந்த தகவலை சொல்லி இதுக்காகவே தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மெயின் இந்த தகவல் பொய்யற்ற தகவல். இந்த விஜி ஆனந்த் அவர்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நேரடியாக போய் சேர்ந்துடும் அந்த விஷயம். அதனால் யாருக்கும் பணம் தர தேவையில்லை. உண்மையான கட்சிக்கான நேர்மையான உழைப்பு தான் தேவை என்பதை தலைவர் விஜய் சார்பாகவும் செயலாளர் புஜி ஆனந்த் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க.
தொடர்ந்து தாவேக்கா வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. நன்றி, வணக்கம்.